வணக்கம், இது ஸ்விஸ் நியூஸ் 7 செய்திகள். ஸ்மார்ட் கண்ணாடி மூலம் ஒருவர் உங்களை ரகசியமாக படம் பிடிக்கின்றாரா? எப்படி தெரிந்து கொள்வது? ஸ்கை ஆட்டோ ஆர்கேபர்ட் சுவிஸில் உங்கள் கனவு வாகனம் எந்த பிராண்ட் எங்கிருந்தாலும் உடனே ஒழுங்கு செய்து உங்கள் கைகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழ் நிறுவனம். எக்ஸ்பிரஸ் கிரெடிட் அல்லது லீசிங் சேவையுடன் குறைந்த வட்டி உங்கள் கையில் வாகனம். தொலைபேசி இலக்கம் 0319307080. கேமரா மற்றும் செயற்கை நுண்ணறிவு வசதிகளை கொண்ட ஸ்மார்ட் கண்ணாடிகள் தற்பொழுது பிரபல்யமடைந்து வருகிறது. குறிப்பாக மெட்ரா நிறுவனத்தின் ஸ்மார்ட் கண்ணாடிகள் சாதாரண சன்கிளாஸ் போலவே தோற்றமளிப்பதால் ஒருவர் அவற்றின் மூலம் தன்னை படம் அல்லது வீடியோ எடுப்பதை உடனடியாக கண்டறிவது கடினமாக இருக்கலாம். இந்த கண்ணாடிகளில் பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் அணிந்திருப்பவர்களின் பார்வை கோணத்தில் இருந்து புகைப்படங்களை வீடியோக்களையும் பதிவு செய்ய முடியும். மேலும் கண்ணாடியின் கைப்பிடிகளில் பொருத்தப்பட்டுள்ள சிறிய ஒலிபெருக்கிகள் மூலம் காதுக்குள் தகவல்களை வழங்க முடியும். AI உதவியாளர் குரல் மூலம் கட்டுப்படுத்தப்படுவதுடன் கேமரா வழியாக கண்ணாடி முன் காணப்படும் சுற்றுப்புறத்தையும் பகுப்பாய்வு செய்ய முடியும். உதாரணமாக, ஒருவர் ஒரு நினைவு சின்னத்தின் முன் நின்று நான் என்ன பார்க்கின்றேன் என்று கேட்டால் அதை பற்றி AI விளக்கமளிக்க முடியும். ஸ்மார்ட் கண்ணாடிகளின் கேமரா செயல்பட்டு பதிவு செய்யும் போது வெள்ளை நிற ஒளி மினுமினுக்கு வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஒளி மிகவும் சிறியதாகவும் நுட்பமாகவும் இருப்பதால் அருகில் இருப்பவர்கள் அதை எளிதில் கவனிக்காமல் போகலாம். ஸ்மார்ட் போனை போல் கையில் வைத்து பயன்படுத்தப்படாததால் ஒருவர் கண்ணாடி மூலம் படம் எடுக்கிறாரா என்பதை வெளியே இருந்து கண்டறிவது மிகவும் கடினம். குறிப்பாக நீச்சல் குளங்கள், பொது நீச்சல் பகுதிகள் போன்ற இடங்களில் இது தனி உரிமை தொடர்பான கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இத்தகைய இடங்களில் பணிபுரியும் பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் நீச்சல் குள பணியாளர்களுக்கு புதிய சவால்கள் உருவாகலாம். தொழில்நுட்ப ரீதியாக ஸ்மார்ட் கண்ணாடிகளின் வீடியோ பதிவு செய்யும் வசதி ஏன் அவசியம் என்ற கேள்வியும் எழுகிறது. கண்ணாடியின் முக்கியமான AI வசதிகளை பதிவு செய்யும் திறன் இல்லாமலேயே பயன்படுத்த முடியும். உதாரணமாக, ஒரு நினைவு சின்னத்தை பார்த்து அதை பற்றிய தகவலை கேட்பது அல்லது ஒரு நிகழ்ச்சியில் எதிரில் நிற்கும் நபர் யார் என்பதை அறிந்து கொள்வது போன்ற செயற்பாடுகளுக்கு கேமரா தேவையாக இருந்தாலும் அந்த காட்சியை பயனர் தனியாக வீடியோவாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே வீடியோ பதிவு செய்யும் வசதியை தொழில்நுட்ப ரீதியாக முடக்குவது பிறரின் தனி உரிமையை பாதுகாப்பதற்கான எளிய வழியாக இருக்கலாம் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ETOP ஸ்மார்ட் கண்ணாடிகள் தொடர்பான தனி உரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு அம்சங்களை ஆய்வு செய்து வருகின்றது. மெட்ரா நிறுவனத்துக்கு ஸ்மார்ட் கண்ணாடிகள் ஒரு புதிய சாதனம் மட்டுமல்ல, அதன் எதிர்கால தொழில்நுட்ப திட்டத்திற்கு முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. ஸ்மார்ட் போன்களில் மெட்ரா தனது செயலியை வழங்கினாலும் ஆப்பிள் மற்றும் கூகுள் போன்ற நிறுவனங்களே அந்த சாதனங்களின் முக்கிய விதிமுறைகளை நிர்ணயிக்கிறது. ஆனால் ஸ்மார்ட் கண்ணாடிகளின் மூலம் மெட்ரா நிறுவனம் தனது சொந்த தொழில்நுட்ப தளத்தை உருவாக்கி அதன் மீது அதிக கட்டுப்பாட்டை பெற முடியும். எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.